நீ மிரட்டுறதுக்கும் உருட்டுறதுக்கும் என்னை கூட சிறையில் இருக்கும்போது ஒரு காவலர் வந்து பார்த்து நீங்க ஒரே ஒரு கோரிக்கை அதை மட்டும் சரி பண்ணிட்டீங்கன்னா உங்களை உடனே விடுதலை பண்ணுவாங்க. என்ன கோரிக்கை? வெளியே வந்தோடனே அண்ணன் நாம் தமிழ் கட்சி ஆதரிச்சு பேசக்கூடாது, திமுகவை எதிர்த்து பேசக்கூடாது. இந்த ரெண்டு கோரிக்கையில உங்க மனைவி சைன் பண்ணி கொடுத்தாங்கன்னா உடனே உங்களுக்கு பெயில். எதுவுமே தெரியாத என்ன என்னுடைய விரலை பிடிச்சு இதுதான்டா தம்பி தமிழ் தேசியம், இவன் தாண்டா நம்ம தம்பி தலைவர், இதுதான்டா உலக அரசியல், இந்த புத்தகத்தை படிடா, இப்படி மேடை நின்றுடா, இப்படி மைக்க பிடிச்சு பேசுறா, அப்படி பேசுறா, இப்படி பேசுறா, கண்ணியமா பேசுறா, கவனமா பேசுறா, நீ வளரணும்டா, மக்கள் உன்னை ரசிக்கிறா, உன்னை நேசிக்கவும் செய்யணும் சொல்லி கொடுத்த என் அண்ணனுக்கு நான் எப்படா துரோகம் பண்ணுவேன்? எப்படா துரோகம் பண்ணுவேன்? என்னை வளர்த்தெடுத்த என் அண்ணனுக்கு நான் துரோகம் பண்ணுவது என் பெத்த தாயோட மாற அறுத்து எரியதுக்கு சமம்டா. நீ கொடுக்கிற பணத்துக்கும் நீ மிரட்டுவதற்கும் உன்னுடைய பணத்துக்கும் நான் பணிஞ்சு போய் உனக்கு சாதகமாக பேசுவதற்கு உன்னிடத்துல அடிபணிஞ்சு நிற்பதற்கு நான் என்ன ராஜீவ் காந்தி கல்யாணம் நினைச்சேடா? நான் சீமா தம்பிடா, நான் சீமா தம்பி.